தென் மாவட்டங்கள்ல அதிமுகவோட கோட்டைங்க. எந்த மீட்டிங் போட்டாலும் தலைவர் மதுரையில் தான் துவங்குவாரு. அம்மா மதுரையில் தான் துவங்குவாங்க. சரிங்களா? 7 தொகுதிகள் ஒருங்கிணைப்பை நோக்கி நகரக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு போகணும்னு சொன்னா அதிமுக மேல என்ன விசுவாசத்துல இருக்கு, இவரெல்லாம் எப்படி நம்ம கட்சியில இணைக்கிறதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி மூட் கொஸ்டின் எல்லாம் உங்க கூட இருக்கு, உங்க கூட இருக்கு, மாற்று கருத்தே இல்ல. நெட் ரிசல்ட் என்ன? நெட் ரிசல்ட் என்ன? எத்தனை மாவட்ட செயலாளர் இருந்து எத்தனை எம்எல்ஏ இருந்து என்ன புண்ணியம்? வாட் இஸ் த நெட் ரிசல்ட்? மண்ணை கவுன முன்னாடி அதுல என்ன கொடியை காட்டிட்டாங்க, கொடியை காட்டாங்க, கடவுள் முகம் பார்த்துட்டாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாருன்னு அவர் ஆர்ப்பரிக்கிறாரு. அந்த தேவை உங்களுக்கு ஏதோ அவங்க வந்துட்டா நம்ம பொழைச்சிக்கலாம், உயிர் தப்பிச்சுக்கலாம்னு எஸ்ஓஎஸ் இரு சார். எடப்பாடி சொல்லும்போது 10 வருஷம் வனவாசம் அனுப்பிச்சுட்டாங்க சார். அதெல்லாம் இவரு கூட தான் 2001 சீட்டு கொடுக்கல சார். 2001 அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதன்முறையாக முதலமைச்சராக வந்தப்போ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்எல்ஏவே கிடையாது. எனவே எடப்பாடி பழனிசாமி வனவாசம் அனுப்பப்பட்டார்னு சொல்றதா? ஓபிஎஸ் திமுகவில் சேரப்போகிறார் அப்படிங்கிறதா நான் கேள்வி. நிச்சயமாக ஓபிஎஸ் அண்ணன் திமுக. வணக்கம் சார். வணக்கம். ஒருங்கிணைப்பு நிகழ்வுகளை பொறுத்தளவுக்கு திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், அதே போல இப்போ செங்கோட்டையன் அவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள். அந்த தேவர் ஜெயந்தி விழாவில் மூவரும் சந்தித்தது இப்போ மீண்டும் இந்த பிரச்சனைகள் இப்போ நகர்வுகளுக்காக நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழல்ல இந்த ஒருங்கிணைப்பு நகர்வுகள் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது சார். ஒருங்கிணைப்புங்கிறது காலத்தின் கட்டாயம் சார். அதிமுக வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு டீசென்ட் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால், என்ன மதிக்கத்தக்க வெற்றியை பெற வேண்டும் என்றாலும் கட்சி ஒன்றிணைத்தாங்க சரியா வரும். ஏன்னா திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையில் நடந்த, நான் சொன்ன மாதிரி அவர் பொதுச் செயலாளர் வந்தவுடனே நடந்த தேர்தல்களில் தொடர் பின்னடைவை சந்திருக்கு. ஒரே காரணம் என்ன, நம்முடைய பாரம்பரிய ஓட்டுகள்லாம் சிதறி கிடக்கிறதுங்கிறது தான். எனவே ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய விருப்பம். அதுதான் இவ்வளவு நாள் யார் வந்தாங்கன்னு இப்போ செங்கோட்டையன் வெளில வந்திருக்காரு. இன்னும் இருக்கக்கூடிய அவருடன் சென்ற 6 முன்னாள் அமைச்சர்கள் திரு இபிஎஸ் இருக்காங்க. உண்மையை உணர்ந்து நிச்சயமா அவர்கிட்ட சொல்லி பார்ப்பாங்க. இல்லாத பட்சத்தில் காலத்தின் கட்டாயம் கட்சி ஒருங்கிணைந்தான் ஆகும். இல்லை ஒருங்கிணையவில்லை என்றால் தனித்தனியாகத்தான் போட்டியிட்டு அவர் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் வந்தால் நிச்சயமாக அந்த சூழலையும் எதிர்கொள்ள அனைவரும் தயாராகத்தான் திரு டிடிவி இருக்க வேண்டிய ஒரு நிலை. அப்படி வந்துருச்சுன்னா தேர்தல் முடிவுகள் பாடம் புகட்டும். நாங்க என்ன சொன்னோம், தேர்தல் முடிவுன்னு ஒரு பாடம் சொல்லணும்ல. உங்களுடைய கருத்தை நான் பார்த்தேன், போடுவோம்ல, உங்களுடைய அரித்மெட்டிக்ஸ் இருக்கட்டும். ஆனா நான் இப்ப என்ன அடுத்த கேட்க டிடிவி தினகரன் அவர்கள் பேசுகின்ற போது என்னன்னா, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அவருடைய சிறப்பு பொதுக்குழுல திரு விஜய் அவர்கள் முன் சொன்னார், ஸ்டேஜ்ல பேசினார். ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கேள்வி வைக்கப்படுகின்ற போது, ஆமா அப்படித்தான் இருக்கும், எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்றார். ஒருங்கிணைப்பை நோக்கி நகரக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு போகணும்னு சொன்னா அதிமுக மேல என்ன விசுவாசத்துல இருக்கு, இவரெல்லாம் எப்படி நம்ம கட்சியில இணைக்கிறதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சார். அதிமுக அவர் தான் டிடிவி தினகரன் இன்னொன்னு சொல்றாரு, இப்பொழுது இருப்பது எடப்பாடி அதிமுக, எடப்பாடி திமுகங்கிறாரு. சொல்ற அதிமுகங்கிறது it has lost its relevance. எடப்பாடி திமுக ஒரிஜினல் ஏடிஎம்கே has lost its relevance with the depart of all these leaders, OPS, KS, டிடிவி, நாங்கள்லாம் மற்றவர்கள்லாம் வெளியேற்றிய பிறகு அது இதிமுகன்னு ஆகி போயிடுச்சு, எடப்பாடி திமுகன்னு ஆகி போயிடுச்சு. எனவே இன்றைக்கு கட்சி அதே தான் சார். நம்ம ஒன்றுபடாத பட்சத்தில் நிச்சயம் போட்டி என்பது திமுகவுக்கும் அவங்களுக்கு இருக்குங்கிறது பலரும் பேசக்கூடிய செய்திங்கிறது. எத்தனை மாவட்ட செயலாளர்கள், எத்தனை நீங்க தான் சொன்னீங்க சற்று முன்னதாக அரித்மெட்டிக்ஸ் வேணும்னு சொன்னீங்க. அந்த அரித்மெட்டிக்ஸ் இதுல ஒரு அரித்மெட்டிக்ஸ்னா நான் எலக்டரல் மார்ஜின் சொல்லுவோம்ல, தேர்தல் வெகுஜன வாக்குன்னு நான் மீன் பண்ணேன் சார். நிர்வாகிகள் இல்ல இப்ப இந்த பார்ட்டி ஃபங்க்ஷனரி இப்ப நீங்க சொல்ற அடிப்படையில விட்டா கூட பொதுவாக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை யாரெல்லாம் உடன் சென்று இருக்கிறார்கள், யார் கூட இருக்கிறார்கள், பொதுச் செயலாளர் கூட தான் பெருவாரியான நிர்வாகிகள் இருக்கிறார்கள், பெருவாரியான எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது கட்சி என்னுடைய பேர்ல இருக்கு, கட்சி இருக்கும்போது கட்சியை வழிநடத்த மூட் கொஸ்டின் எல்லாம் உங்க கூட இருக்கு, மாற்று கருத்தே இல்ல. நெட் ரிசல்ட் என்ன? நெட் ரிசல்ட் என்ன? நடந்து கொண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எப்பங்க தென் மாவட்டங்கள்ல அதிமுகவோட கோட்டைங்க. எந்த மீட்டிங் போட்டாலும் தலைவர் மதுரையில் தான் துவங்குவாரு, அம்மா மதுரையில் தான் துவங்குவாங்க. சரிங்களா?
7 தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கு சார். 13 தொகுதியில் 3வது இடம். ஏன்னா 5 தொகுதிகளில் வந்து 4வது இடம் போயிருக்கு சார். டோட்டலாக சட்டமன்ற தொகுதி மாதிரியே பார்த்தா 234 தொகுதியில் 224 தொகுதியில் அதிமுக தோத்துருக்குங்க. இந்த நிலைமையில வந்து சமீபத்தில் முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அப்புறம் எத்தனை மாவட்ட செயலாளர் எத்தனை எம்எல்ஏ இருந்து என்ன புண்ணியம்? வாட் இஸ் த நெட் ரிசல்ட்? மண்ணை கவுன முன்னாடி அதில் என்ன பேசிக்கிறதுக்கு ஒன்று என்ன இருக்கு? எனவே ஏன் நீங்க நம்ம ஒன்னா இருந்தா எங்க குமாரபாளையத்துல வந்து நாமக்கல்ல யாரோ 4-5 பசங்க இந்த விஜய் கட்சி கொடியை காட்டினோன்னு ஒரு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் கிளைமிங் ஹிம்செல்ஃப் டு தி ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏடிஎம்கே தன்னை அவர் வந்து இந்த கொடியை காட்டிட்டாங்க கடவுள் முகம் பார்த்துட்டாரு பிள்ளையார் சொல்லி போட்டாருன்னு அவர் ஆர்ப்பரிக்கிறாரு. அந்த தேவை உங்களுக்கு வந்து ஏதோ அவங்க வந்துட்டா நம்ம பொழைச்சிக்கலாம் உயிர் தப்பிச்சுக்கலாம்னு எஸ்ஓஎஸ் இரு சார். கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு எஸ்ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, சேவை ஒரு சோர்சஸ்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புவோம். அப்போ ஏதோ ஒரு மீனவன் வந்தா கூட ஏதோ வந்துருச்சு நம்ம இது பண்ணுவோம் தெரியுங்களா, தப்சிடலான்ற ஒரு இது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வந்துடும்ல. அது மாதிரி வந்து நீங்க வந்து நேற்று கட்சி ஆரம்பிச்ச ஒருவர் 4 பேர் கொடியை காட்டினோன்னு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு ஏதோ வந்துட்டாங்கன்னு நீங்க ஒரு பொதுச் செயலாளர்னு சொல்ற கத்துறீங்கன்னா உங்கள்ட்ட ஆற்றாமை தானே இது காட்டுது. இருங்க, என்ன பதில் சொன்னார் சார்? அதுக்கு தான் நேற்று சிறப்பு பொதுக்குழுல சொல்லிட்டாரு விஜய். இந்த மாதிரி வதந்திகள்லாம் திரு இபிஎஸ் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் பரப்புறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது தானே கூட்டணி. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என் தலைமையில் தான் கூட்டணி என்று சொன்ன பொழுது ஏன்னா 33 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அவரு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சவரு துச்சமா தூக்கி எறிஞ்ச முன்னாடி இன்னமும் உண்மை உணராம நம்ம வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கிறதுனால இது வந்து ஒரு தனிநபர் பிரச்சனை இல்லைங்க. 72 உருவாக்கிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம், பைபோலார் பாலிடிக்ஸுங்க திமுக அதிமுக. அந்த நிலைமை இன்னைக்கு மாறி திமுக அதிமுக இன்னொரு 3வது கட்சி 2வது இடத்துக்கு வந்து விடுமோ என்று திமுகவை சேர்ந்தவர்கள் கூட வருத்தப்படுகிறார்கள். இதான் யதார்த்தமான உண்மை. இப்ப இந்த தாவேகா பத்தி நீங்க சொன்னீங்க, அவர் வந்து இப்ப நேற்று வந்த கட்சி கூட இப்ப 33 ஆண்டு கால கட்சி வந்து நோக்கி அடுத்ததா நகர்த்தக்கூடிய இடத்துக்கு அவர் நகர்றாரு சொல்றாரு, தன்னைத்தான் முன்னிறுத்துகிறாருன்னு சொல்றீங்க. டிடிவி தினகரன் அவர்கள் பேசுகின்ற போது என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா திமுக தாவேக தன்னுடைய தலைமையில் கூட்டணி என்று திரு விஜய் சொல்கிறார். அப்படி இருந்தாதான் என்ன அப்படின்னா, திரு ஓபிஎஸ் திரு டிடிவி தினகரன் செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் அங்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமா வந்து சார், நிச்சயமா செல்றாங்க. உங்க வார்த்தை என்கிட்ட திணிக்காதீங்க, நான் தெளிவா சொன்னேன். அப்படி இல்ல, we will analyze all the pros and cons. சொல்ற புரியுதுங்க, all the possibilities இல்ல all the pros and cons, not the possibility. இல்ல, அது ஒரு அலையன்ஸ்னு உருவாக்குற பொழுது சாதக பாதகங்கள் அனைத்தையும் தீர ஆராய்ச்சி செய்து அதன் பிறகுதான் அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல தாவேக இருக்காங்க. ஒரு ஜனநாயகத்துல நீங்க வந்து சூழலும் கள நிலவரங்கள் தான் என்ன சார், பை ஆல் மீன்ஸ் இல்ல சூழலும் கள நிலவரங்கள் தான் ஒரு இதை தீர்மானிக்கும் சார், உங்களுக்கு அரசியல் முன்னெடுப்புகளை தீர்மானிக்கும். எனவே வந்து அரசியல எந்த இயக்கமும் தீய சக்தின்னு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? நம்மளுக்கு தான் ஒரு பழமொழி, நிரந்தர எதிரும் கிடையாது, நண்பன் கிடையாது. அந்த போல we'll look at all the pros and cons of the existing situation. Accordingly our leaders will decide. எனவே வந்து எழக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி தலைவர்கள் முடிவெடுப்பார்கள். அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 50 ஆண்டு கால பொதுவாக. அதை விட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி கேஎஸ்எஸ் 9 பேர்ல எம்எல்ஏ. இன்றைக்கு இருக்கும் அண்ணன் துரைமுருகனுக்கு அடுத்தபடியாக 9 பேர்ல எம்எல்ஏ, நீண்ட நீதி அரசியல். அதே மாதிரி அண்ணன் தினகரன் அவர் வயதில் குறைவானவர்கள் தான் அம்மாவிலே அரசியலில் இது பயிற்றுவிக்கப்பட்டு மிக தெளிவான அரசியல்வாதிங்க. எடப்பாடி சொல்லும்போது 10 வருஷம் வனவாசம் அதெல்லாம் இவரு கூட தான் 2001 சீட்டு கொடுக்கல சார். 2001 அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முறையாக முதலமைச்சராக வந்தப்போ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்எல்ஏவே கிடையாது. எனவே எடப்பாடி பழனிசாமி வனவாசம் அனுப்பப்பட்டார்னு சொல்றதா? அதே டிடிவி தான் நான் 26 வருஷமா அங்கே கற்பகம் கார்டன்ல தான் நான் குடியிருக்கேன், இதை தெளிவாக சொல்றேன். அப்படியெல்லாம் கிடையாது சார். அம்மாவே சரி, லீடர்ஸ் வந்து there will be ups and downs in politics. ஒரு காலகட்டத்தில் சூழலின் காரணமாக நெருக்கமாக இருந்தவர்கள் சற்று விலக்கி வைக்கப்படுவார்கள், மீண்டும் வந்து சேர்வார்கள். இதெல்லாம் எங்கள் கட்சியில் அம்மா காலத்தில் இது பழக்கப்பட்ட ஒன்று சார். அதனால வந்து அதை வைத்தில்லை. பட் அதே சார், நல்ல கேள்வி. அதே தினகரனை ஏற்றுக்கொண்டு தானே
கூவத்தூர்ல வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்கியது திருமதி சசிகலா அம்மையார். உங்களுக்கு தெரியும், என்னோட தெளிவா தெரியும். அப்போ நாங்க அன்றைக்கும் தர்மயுத்தத்துல நாங்க ஓபிஎஸ் அண்ணனோட வெளியில இருந்தோம். அங்கதான் சார் ஒரு கேள்வி. இல்ல நான் இதை முடிச்சேன். இல்ல அந்த அதோட சேர்த்து நீங்க சொல்லிருங்க திரு எதற்காக இந்த கேள்வி வருகிறது என்றால், இந்த தர்மயுத்தம் யாரை எதிர்த்து செய்யப்பட்டது? இப்போ யார் கூட போய் கூட்டணி இருக்கிற திரு ஓபிஎஸ்? இதுதான் அவங்க கேள்வியா? அதைத்தாங்க நான் சொல்லிடுறேன். அன்றைக்கு கூவத்தூர்ல வந்து நான் திரு இபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக முன்மொழி அந்த அந்த வாய்ப்பு வந்து சார், இது பாலின் நிறம் வெண்மைன்னு சொல்றது எப்படி வந்து யூனிவர்சல் ட்ரூத்தோ அது மாதிரி முதலமைச்சர் வாய்ப்பு என்பது முதலில் வழங்கப்பட்டது இவருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு தான். அங்க செங்கோட்டையன் வாஸ் த நேச்சுரல் சாய்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் சசிகலா அம்மா அண்ட் டிடிவி தினகரன். அவர் அன்றைக்கு இருந்த சூழலில் என்ன அவர் வந்து அன்றைக்கு இருந்த சூழலில் அவர் வந்து அது உகந்ததல்ல, இட் வாஸ் நாட் வயபிள்னு அவர் நினச்சிக்கிட்டு அவர் முன்மொழிந்த பெயர் தான், அவரும் அண்ணன் தளவாய் சுந்தர் அவர்களும் இணைந்து முன்மொழிந்த பெயர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனவே வந்து அந்த இது அவர் முன்மொழியப்பட்டவர், அதை உருவாக்கம் செய்தவர் அண்ணன் டிடிவி தினகரன். இவர் 10 வருஷம் வனவாசம்னு சொல்றாரு. டிடிவி தினகரன் அந்த கூவத்தூர்ல இருந்து இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அச்சாரமாக இருந்தார். அது மட்டும் இல்ல அவர் துணை பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டார். அது மட்டும் இல்ல அவர் ஆர்கே நகர்ல வேட்பாளர் நின்றவர்கள் சொன்னார். திரு இபிஎஸ் அவர்கள் தொப்பி போட்டுக்கிட்டு தொப்பி சின்னத்துக்கு அவருக்கு வாக்கு சேகரித்த பொழுதெல்லாம் அவர் 10 ஆண்டு காலம் வனவாசம் போனது இவருடைய எண்ணத்தில் உதிக்கவே இல்லையா? தொப்பி சின்னம் போட்டு அந்த பேச்செல்லாம் நீங்க வீடியோ போட்டு பாருங்க அப்புறமேல ஃப்ரீயா இருக்கப்ப என்ன பேச்சு பேசுறாரு. நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் இல்ல போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன எனக்கு தான் நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும். அதனால வந்து இப்படி இருந்தவர். எனவே வந்து இன்றைக்கு சந்தர்ப்பவசத்துல 10 வருஷம் வனவாசம் பண்ணலாம், இதெல்லாம் நன்றி கெட்ட பேச்சு சார். அதெல்லாம் பேசவே கூடாது. சரிங்களா? இன்றைக்கும் நான் 91 எம்எல்ஏ ஆன பொழுது எனக்கு மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஏன்னா அவருக்கு தனி மரியாதை உண்டு. அதற்கு பிறகு 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த அண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்கள் என்னை எப்படியெல்லாம் ஊக்குவித்தார், அனுசரித்தார் என்பது அவர் மேல் இன்றைக்கும் விசுவாசம், நன்றி உண்டு. நான் இன்றைக்கு ஓபிஎஸ் அண்ணன் கூட இருந்தாலும் சரி, அந்த அடிப்படை பண்பாடு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு தேவை. சரிங்களா? பேசிக் எட்டிக்யூட்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, நீங்க அவங்களே அதுதான் சார். அன்றைக்கு அன்எத்திக்கலி என்ன வேர் ஸ்ட்ரிப்ட் ஆஃப் அவர் இது சீஃப் மினிஸ்டர்ஸ் போஸ்ட் சொல்ற பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு முதல் எந்த காரணமும் இல்லாமல் வித்தவுட் எனி டான்ஜிபிள் ரீசன்ஸ் செம்மையாக முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அவர்கள் வெளியேற்றினார்கள். வெளியேற்றிய பிறகும் அவர் வந்து தொடர்ந்து இதோட அவருடைய அரசியலே அவருடைய அரசியல் அபாயகரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிலை. நிச்சயமாக நான் சொன்னேன்ல, எதிர்நீச்சல் போட்டால்தான் அக்கறையை தொட முடியும் என்ற நிலையில் நாங்கள் அந்த சூழலுக்கு ஏற்படுத்த உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகு கட்சியுடைய நிலை கருதி யாரால் பாதிக்கப்பட்டோமோ அவர்களும் சேர்ந்து வந்தால்தான் நம்ம கட்சியை காப்பாற்ற முடியும் என்று ப்ரொப்போஸ் பண்ணது 2021 எலெக்ஷன்ல லீலா பேலஸ் ஹோட்டல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் சொன்னது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். அன்னைக்கே குரல் கொடுத்தாரு, திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் தினகரனையும் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு. இவர் மறுத்தார். தினகரன் அவர்கள் தனித்து போட்டியில் 45 தொகுதிகள் நாம் தோற்றோம், வெற்றி வாய்ப்பை இழந்தோம். ஃபியூவல்டு பை 10.5% ரிசர்வேஷன் இது உள் ஒதுக்கீடு பண்ணனால எல்லாம் சேர்ந்து நாம் செயற்கையா பெற்ற தோல்விதான் அன்றைக்கும் திரு இபிஎஸ் அவர்களுடைய பிடிவாதத்தினால் கலை யதார்த்தத்தை புரியாமல் உருவானது தான். எனவே வந்து நாங்க வந்து இப்போ சரியான பாதையில் தான் கரெக்டா போயிட்டோம் கொள்கை ரீதியா. நிறைவா ஒரு கேள்வி என்னன்னா, நிறைவா 2 கேள்வி இன்ஃபேக்ட். திரு மரு அழகுராஜ், திரு மனோஜ் பாண்டியன் அடுத்து. எஸ் சார். மருது அழகுராஜ் அவர்கள், மனோஜ் பாண்டியன் அவர்கள் அடுத்து நாங்க வந்து நேரடியாக தேர்தல் களம் காண்பது தான். நேரடியாக தேர்தல் களம் காண்பது, தேர்தலுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறோம். திரு ஓபிஎஸ் டிஎம்கேயில் சேருவாரா? டைரக்ட் क्वेश्चन தான் சார். உங்களுக்கு சேர்கிறாரா? சரி நிச்சயமா சரி. அந்த கேள்வியே வந்து சார் வந்து அந்த கேள்வியை வந்து எங்களால் சேருவாரா என்பது கூட்டணி அமைப்பாரா என்று கேட்டால் கூட பரவாயில்ல. ஒரு இயக்கத்தில் வந்து அடிநாள் தொண்டனாக இருந்து அந்த இயக்கத்தினால் முதலமைச்சர் வரை உயர்ந்து அந்த கட்சியினுடைய தலைவராகவும் பொருளாளராகவும் இருந்து அம்மாவில்
வாரிசு என்று அடையாளம் காட்டப்பட்டவர் நிச்சயமாக திமுகவில் சேர்வதற்கான பேச்சுக்கே இடல ஃபர்ஸ்ட் சார். क्वेश्चनக்கு நம்ம சேருவாராங்க. பொதுச்செயலர் மதிமுக பொதுச்ச வைகோ அவர்களுடைய ஒரு பேச்சுக்கு பின்னணி காரணமாக இது ஒரு ஃபேக்டர் சொல்லப்படுது. என்னன்னா ஓபிஎஸ் அவர்கள் வருவதன் காரணமாக அவர் இந்த தன்னுடைய இந்த போன்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு பேச்சு வந்து சொல்லப்படுது. இதை நான் வந்து அது யூ கேன் ரிஜெக்ட் ஆர் அக்செப்ட் இட். அது நான் உங்களுடைய இட்ஸ் அப் டு யூ. ஓபிஎஸ் திமுகவில் சேரப்போகிறாரா அப்படிங்கிறத நான் கேள்வி. நிச்சயமாக ஓபிஎஸ் அண்ணன் திமுக அனைத்து என்றைக்கு அவர் உயிருள்ளவரை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொல்றீங்களா சார், அதிமுக என்கிற இயக்கத்தினுடைய அந்த தொண்டனாகவும் தலைவராகவும் அதனுடைய ஆரம்ப பிரதிநிதியாகவும் தான் பார்க்கப்படுவார். அதே நிலையில் தான் நீடிப்பார். அதிமுக என்பது தான் என்னன்னு சொல்றது வந்து அவர் ஊனோடும் உயிரோடும் கலந்த ஒரு அமைப்பு அதிமுக என்பது தான். இன்னைக்கு நீங்க அதிமுகவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த கேள்வி இதுங்கன வராது. அதிமுக என்ற அமைப்பு நாங்கள் வந்து கேஸ் போட்டிருக்கோம். நாளைக்கு நாங்களே அது உரிமையாளர் ஆகலாம் அல்லது சேர்த்துக் கொள்ளப்படலாம். இல்லாட்டி எப்படியோ அதிமுக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு தான் எங்களுடைய அமைப்பாக இருக்கும். கூட்டணியை பொறுத்தளவில் அவர் சேருவாரா என்பது சேருவாரா வெதர் ஹி வில் ஜாயின் இன்டு த டிஎம்கே அஸ் எ பேசிக் மெம்பருங்கிறது தான் உங்களோட கேள்வி. அப்படித்தானே உங்களுக்கு? அதற்கான வாய்ப்பே கிடையாது. சொல்ற புரியுதுங்களா? அது அவருடைய அரசியல் வாழ்க்கையை அர்த்தமற்றதை ஆக்கிவிடும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவு கூட்டணி என்பது காலமும் சூழலும் தான் முடிவு செய்யும். எங்கே எங்களை துச்சமாக மதிக்கக்கூடிய நாங்கள் இன்றும் நேற்று கூட அன்னைக்கு சொன்னார் அதிமுக ஒன்றுபட வேண்டும், என்ன ஒன்றுபட்டு மீண்டும் புரட்சியாளர் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இதற்கு பிறகு உண்மை ஒன்று அதுதான் பிரதமரிலிருந்து உள்துறை அமைச்சர் வரையும் அம்மா மேல் உள்ள நல்லெண்ணத்தின் காரணமாக இந்த கட்சி நல்லா இருக்குன்னு ஒன்றிணைப்புக்காண்டு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு நபர் தான் பிடிவாதம் பண்ணி இணைப்புக்கு இடையராக இருக்கிறார். அந்த சூழல் மாறுமானால் கட்சி பல பெரும் நாங்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம்னு சொன்னார். அதை நோக்கி நகர்வோம். தொடர்ந்து இல்லை அதற்கு இடையூறாக சில பல சக்திகளிலிருந்து எங்களுக்கு வந்து அதை தடுக்குமையானால் அவர்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில் எந்த அமைப்பில் நாங்கள் இருந்து பயணித்தால் அவர்களுக்கு பாடம் புகட்ட முடியுமோ அந்த அமைப்பில் நாங்கள் பயணித்து வரும் தேர்தலில் களங்காண்போம், வெல்வோம். நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்பதை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தேர்தல் களம் கண்டு வெற்றி பெற்று அம்மா செஞ்சாங்கல்ல. ஜானையா அம்மாவான்னு வர்றப்ப 89 தேர்தல் ஜானகியிலேருந்து பிஹெச் பாண்டியன் அண்ணன் மட்டும்தான் ஜெயிச்சாரு. அம்மா 29 ஜெயிச்சு எதிர்க்க ஜானகி அம்மாலே மக்களுடைய தீர்ப்பு பாருங்க. அண்ணா சொன்னவர் மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை ஜானகி அம்மா ஏற்றுக்கொண்டு அம்மா கிட்ட கட்சி, அலுவலகம், பேங்க்கு, அக்கௌண்ட் எல்லாம் அனைத்து ஒப்பட்டு அம்மா ஏகபோக பொதுச் செயலாளராகி 33 ஆண்டு காலம் பொதுச் செயலாளர், 6 முறை ஆட்சி அமைத்த பெருந்தலைவர். அதே போல நாங்கள் இந்த சூழலை வெல்வது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வில் பி த ஃபைனல் ஆன்சர்னு சொன்னால் அதிலும் எங்களுடைய தனித்தன்மையை நிரூபித்து நாங்கள் கட்சியை மீட்போம். எங்களுடைய தனித்தன்மையை நிலைநாட்டி அதிமுகவினுடைய உறுப்பினர்களா நிர்வாகிகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நிச்சயமா நாங்கள் அதிமுக என்றைக்கும் அதிமுக தான் என்ற நிலையை எட்டுவீர்கள். உண்மையான அதிமுக நாங்கள் தான் என்ற நிலையை எட்டுவோம். மிக்க நன்றி திரு சுப்ரத்னம். ரொம்ப நேரம் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையும் விரிவாக சொன்னீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.